இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து ரஜினி வந்து உச்சத்தில் இருக்கார், இன்னொரு சைடு வந்து கமல் உச்சத்தில் இருக்கார். இவங்களுக்கு நடுவில் விஜயகாந்த் சார் வர அவருக்கான அந்த மார்க்கெட் வந்து எப்படி சார் பிடிச்சார்? ரஜினி எப்படியோ அதே மாதிரி அவர். கமல்னா நீங்கள் சிட்டி தான், சிட்டியை தாண்டி தான் உங்களுக்கு இது. செந்தூர பாண்டியன் ஒரு படம் தயாரிக்கிறாரு. அதில் வந்து செந்தூர பாண்டி விஜயகாந்துடைய தம்பியாக வந்து நடிக்கும் போது தான் பிஎன்சி போகிறார் அவர். விஜய் பிஎன்சிக்கு போக காரணமே விஜயகாந்த் தான். அந்த படத்துக்கு சம்பளமே வாங்காமல் நடிச்சார். சம்பளம் வாங்கல. ஸோ உங்கள் தம்பி அவருக்கு வந்து ரெண்டு பேரும் நல்ல மரியாதை பண்ணுவார். ஒன்று அரசியலில் வந்து கருணாநிதி, சினிமாவில் வந்து எஸ்ஐசி. இந்த சைடு வந்து ஜெயலலிதா இருக்காங்க, இந்த சைடு வந்து கலைஞர் இருக்காரு. இவங்களெல்லாம் தாண்டி அதிக ஓட் பர்சன்டேஜ் வந்து வாங்குறாரு, எதிர்கட்சி தலைவராக மாறுறாரு. மக்கள் அந்த காலகட்டத்தில் அவர் பயங்கரமாக நம்பினாங்களா சார்? மக்கள் நம்பினாங்க. நல்லவருங்கிற பேர் தான். எம்ஜிஆரை இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லவர்னு சொல்லுவாங்க. அவர் மேலே ஊழல் பட்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜெயலலிதா அம்மாவே சொல்லுவாங்க ஊழல்கள். அவரை பற்றி இன்னைக்கு வரைக்கும் சொன்னதே கிடையாது. இவரும் அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஊழல் ஒரு மேலே ஒரு இது கிடையாது. அவரோட கடைசி காலகட்டம் வந்து ரொம்பவே கஷ்டமானதுன்னு சொல்லுவாங்க சார். இல்லை, உடல்நிலை நம்பினவங்க எல்லாருமே துரோகம் பண்ணாங்க. அவர் உடல்நிலைன்றதை விட அவர் மனசு வந்து சரியில்லாமல் போயிடுச்சு. நெல் மூட்டையில் இது சொறி எடுப்பாங்க பாருங்க, அவர் விரல் இப்படி விட்டாலும் இவ்வளோ பெரிய ஓட்டம் வந்துடும். அந்த அளவுக்கு கை ஸ்ட்ராங்கானாங்க. அவரே உதாரணம் ஒரு கட்டத்தில் வந்து மன உளைச்சல் இதுக்கெல்லாம் ஆளான பிறகு உடல்நிலை சரியில்லாம போகுது. அது கடைசி காலத்தில் உங்களுக்கு மருதி கூட ஒரு ஆயிரம். மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து ரஜினி வந்து உச்சத்தில் இருக்கார், இன்னொரு சைடு வந்து கமல் உச்சத்தில் இருக்கார். இவங்களுக்கு நடுவில் விஜயகாந்த் சார் வர அவருக்கான அந்த மார்க்கெட் வந்து எப்படி சார் பிடிச்சார்? அது நீங்கள் ரஜினிக்கு அடுத்த ரேஞ்சில் தான் இருந்தார். ரஜினிக்கு அடுத்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வில்லேஜில் உட்பட அவருடைய ஆடியன்ஸ் பலம் அதிகம். ரஜினிக்கு அடுத்து தான் அவருடைய பலம் இருந்தது. ரஜினி எப்படியோ அதே மாதிரி அவர். கமல்னா நீங்கள் சிட்டி தான், சிட்டியை தாண்டி தான் உங்களுக்கு இது. விஜயை வந்து ரெண்டாவது படத்தில் ஏன் இது பண்ணாங்கன்னா, அவருடைய மாஸ் ஹீரோவான விஜயகாந்த் கூட விஜய் நடித்த முதல் படம் என்ன, நீங்கள் வந்து இது நாளைய தீர்ப்பு. அது வந்து ஒரு நாள் தான் ஓடிச்சு. அவர்கள் ₹1,00,000 செலவு பண்ணி சுவாகா ஆயிடுச்சு. அது அடுத்து வந்து நீங்கள் இவரை ஏற்றுக்கணும்னு என்ன பண்ணோம் அப்படின்னா, அவரோட செந்தூர பாண்டியன் ஒரு படம் தயாரிக்கிறாரு. அதில் வந்து செந்தூர பாண்டி விஜயகாந்துடைய தம்பியாக வந்து நடிக்கும் போது தான் பிஎன்சி போகிறார் அவர். விஜய் பிஎன்சிக்கு போக காரணமே விஜயகாந்த் தான். செந்தூர பாண்டியின் தம்பி விஜயின் தம்பி விஜயகாந்தின் தம்பி விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாவது அந்த பில்டப்பில் அவர் வந்து அப்படியே தளபதி விஜயை மாறுறாரு. அப்படி அந்த இது அவருடைய பாணியில் தான் இவரும் வந்து ரசிகர் மன்றங்களை உருவாக்குறாரு. அவருடைய பாணியில் தான் அவர் ரசிகர்களை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, உங்களை நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணுறது. ஆனால் அவர் பண்ணார், இவர் அதிகமாக பண்ணல. அந்த படத்துக்கு சம்பளமே வாங்காமல் நடித்தார். சம்பளம் வாங்கல. ஸோ உங்கள் தம்பி அவருக்கு வந்து ரெண்டு பேரும் நல்ல மரியாதை பண்ணுவார். ஒன்று அரசியலில் வந்து கருணாநிதி, சினிமாவில் வந்து எஸ்ஐசி. இந்த எஸ்எஸ்சி ரெண்டு பேருமே ஃபோன் பண்ணாங்கன்னா எங்கே இருந்தாலும் எந்திரிச்சுன்னு தான் பேசுவார். லேண்ட்லைனில் போகும்போது எந்திரிச்சு அந்த அளவுக்கு மரியாதை. சில நேரங்கள் அவங்களே பிரேமலதா மேடமே சொல்லியிருக்காங்க, அவங்க எங்கேயோ இருக்காங்க, நீங்கள் எங்கே உட்காந்து பேசுனேன். இல்லை பரவாயில்ல. அதாவது அந்த அளவு இவரை வந்து கலைஞர் கருணாநிதி அண்ணன் தான் கூடுவார். இவரை டைரக்டர் அப்படின்பார். இதுதான், இதுக்கு மேலே அவங்க பேர் சொல்ல மாட்டார். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இவருக்கு மிகப்பெரிய பலம். ஆனால் என்னன்னா, இவர் அந்திக்கு வந்து ஒரு திமுக காரன் மாதிரி தான் செயல்பட்டான்னு நினைச்சுக்கலாம். திமுக காரன் மாதிரி தான் இருந்தார். எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும்போது இவருடைய வேங்கையின் மைந்தன் படத்தினுடைய 100வது நாள் வெற்றி விழா, அதுக்கு சீல்டு கொடுத்தவர் யாருன்னா எதிர்கட்சி தலைவர் கருணாநிதி. அப்போ அந்த அளவுக்கு தைரியமா அவர் வந்து எம்ஜிஆருடைய வெறியன்னு சொல்லுவார். ஆனால் வந்து கருணாநிதி கூட அவருடைய பயணிச்சார். அவரை கல்யாணம் பண்ணி வச்சது கருணாநிதி தான். அவருடைய நடிகர்களே ஒரு இலவச மருத்துவமனை கட்டினது இவர் தான். இலவச மருத்துவமனை இங்கே சாலிகிராமத்தில் வடிவேல் ஆஃபீஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரூம் வச்சுட்டு, அது டாக்டருக்கு சம்பளம் கொடுத்து, கம்ப்யூட்டருக்கு சம்பளம் கொடுத்து, அங்கே வர்றவங்களுக்கு இலவசமாக பார்த்துக்கலாம். அந்த சினிமா துறையை சேர்ந்தவங்க அல்லது ஏழைகள் வந்து நீங்கள் மருத்துவம் பார்த்துட்டு போகலாம். அங்கே இருக்கிற மாத்திரை கொடுப்பாங்க, அல்லது வந்து நீங்கள் வெளியே மாத்திரை வாங்கிடலாம். இந்த நடிகர்களே இந்த மாதிரி இலவச மருத்துவமனை கட்டினது அவர் தான். அந்த மருத்துவமனை திறந்து வச்சது கருணாநிதி. இவர் எந்த படம் நடித்தாலும் முதலில் பார்ப்பது அவர் தான். அவரை தான் கூப்பிட்டு இந்த தேட்டரில் முதல்ல படம் பார்ப்பார். அவர் பார்த்து நல்லா இருக்கு விஜய் அப்படின்பார். அதனால கருணாநிதி மேலே அந்த அளவுக்கு பாசம் இருந்தது, உயர்வு இருந்தது.
அவருக்கு அதனால தான் அவங்க கடற்கரையில் வந்து ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருக்கும்போது இவர் எதிர்கட்சி தலைவரான இவருக்கு வந்து ஒரு தங்க பேனை கொடுத்தார். மிகப்பெரிய அளவுக்கு விழா எடுத்து. அன்றைக்கி போலீஸ் பாதுகாப்பே கிடையாது. பல நடிகர்கள் வர மழை பெய்ய அந்த மழையினுடைய வந்து அவருடைய பாதுகாப்பாக கருணாநிதிக்கு ஒரு தங்க பேனை கொடுத்தார். அதில் வந்து கருணாநிதி நெகிழ்ந்து போயிட்டு அடுத்த ஆட்சிக்கு வந்த பிறகு கூப்பிட்டு பேசுகிறார். விஜய் உனக்கு என்ன வேணும்னு சொல்லியா, ஏதாச்சும் எம்பி போஸ்ட் தட்டுமா, டெல்லியில் போறியா, ஒரு எம்எல்ஏ ஆகிறியா, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு மேலவை ஏதாச்சும் இது போறியா, வாரியம் கொடுக்கட்டுமா, ஏதாச்சும் கொடுக்கணும், உனக்கு என்ன கொடுக்கணும் சொல்லு அப்படி. அதெல்லாம் வேணாம்னே, உங்கள் அன்பு மட்டும் போகிறோம்னே அப்படின்ட்டார் அன்றைக்கி. அவர் நினச்சிருந்தா அன்றைக்கி அவர் வந்து ஏதாச்சும் அமைச்சர் ஆகிருக்கலாம் அல்லது இது எம்பி ஆகிருக்கலாம். அவர் வேணான்ட்டார். சரத்குமாருக்கு எம்பி ஆகினாங்க இல்லையா, அந்த மாதிரி இவர் ஈஸியாக ஆக்கியிருப்பாங்க. ஆனால் அப்படி இருந்தவர் எப்படி சார் எதிராக மாறுறாரு? ஒரு கட்சியில் அரசியல் வரும்போது மாறிடுது. அந்த கல்யாண மண்டபம் இதாகுது இல்லையா, அது கல்யாண மண்டபம் வந்து இவர் வேணும்னு பண்ணல. அது அந்த இடத்துல வந்து நீங்கள் பைபாஸ் பண்ணி மாற்ற வேண்டிய சூழ்நிலை வருது. அது வந்து கொஞ்சம் வேற மாதிரி சில பேர் சொல்ல எதிராக மாறிடுது. அதுக்கு பிறகு அவங்க ஆனாலும் கூட அவர் மேலே ஒரு பாசம் வச்சுட்டு தான் இருந்தார். ஒரு உடல்நிலை சரியில்லாதப்போ ஒரு வெளிநாட்டுக்கு போயிடுறாரு, இவர் இறந்துடுறாரு. அதுக்கு பிறகு வந்து அவருடைய சமாதிக்கு உட்காந்து அழுதுருப்பார் உட்காந்து. ஆனால் அவர் மேலே பெரிய பாசம், இவருக்கும் பாசம் இருந்தது. விஜயகாந்த் மேலே கருணாநிதிக்கும் பாசம், அவருக்கும் பாசம் இருந்தது. அதனால் அந்த அளவுக்கு அவங்களுடைய ஒரு நட்பு இருந்தது. ஆனால் அரசியல் தான் கொஞ்சம் அப்படியே பிரிஞ்சது. மற்றபடி அந்த அவர் நினைச்சிருந்தா அன்றைக்கே வந்து ஒரு அமைச்சர் ஆகிருக்கலாம், ஏதாச்சும் ஒரு எம்பி ஆகிருக்கலாம், பண்ணியிருப்பார். ஆனால் இவர் வேணான்ட்டார். இப்போ வந்து சினிமாவில் வந்து உச்சத்துக்கு வராரு சார். இப்போ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அரசியல் வர அரசியலுமே ஒரு உச்சத்தை வந்து அடைகிறார் சார். இந்த சைடு வந்து ஜெயலலிதா இருக்காங்க, இந்த சைடு வந்து கலைஞர் இருக்காரு. இவங்களெல்லாம் தாண்டி அதிக ஓட் பர்சன்டேஜ் வந்து வாங்குறாரு, எதிர்கட்சி தலைவராக மாறுறாரு. மக்கள் அந்த காலகட்டத்தில் அவர் பயங்கரமாக நம்பினாங்களா சார்? மக்கள் நம்பினாங்க. நல்லவருங்கிற பேர் தாங்க. அதாவது எம்ஜிஆரை இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லவர்னு சொல்லுவாங்க. அவர் மேலே ஊழல் பட்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜெயலலிதா அம்மாவே சொல்லுவாங்க ஊழல்கள். அவரை பற்றி இன்னைக்கு வரைக்கும் சொன்னதே கிடையாது. இவரும் அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஊழல் ஒரு மேலே ஒரு இது கிடையாது. தர்மம் பண்ணுவார். வருஷம் வருஷம் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு எம்ஜிஆருடைய காது கேளாத ஒரு பள்ளிக்கு அவர் உதவி பண்ணியிருக்காரு. எம்ஜிஆருடைய காது கேளாத ஒரு பள்ளிக்கு வந்து வாய் பேசாத காது கேளாத பள்ளிக்கு ஒவ்வொரு வருஷமும் 50,000 ரூபா 1,00,000 ரூபான்னு கொடுத்துட்டே வந்திருக்காரு. இது வரைக்கும் அவர் இருந்த வரைக்கும் நான் பல தடவை பார்த்துருக்கேன். அவங்களும் அந்த அறிக்கை பார்த்துருக்கேன். ஒவ்வொரு வருஷம் அறிக்கை கொடுக்கும்போது பார்த்துருக்கேன். பல உதவிகள் பண்ணிட்டு வர்றதுனால எல்லோருக்குமே வந்து அவர் கல்யாணத்துக்கு முன்னிலேருந்து உதவி நான் சொன்னேன்ல, சாப்பாடு போடுறது, யார் வந்தாலும் சாப்பாடு போடுறது, யார் உதவி கேட்டாலும் கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால ஒரு நல்ல பேர் வந்துடுச்சு. அது சரியா இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் அவர் முதல்வராக இருக்கலாம். அது கொஞ்சம் இடையில வந்து கொஞ்சம் உங்களுக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கொஞ்சம் ஒரு அந்த அம்மாவை கொஞ்சம் முறைச்சிட்டு பேச அது அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு எதிர்கட்சி தலைவருங்கிற போஸ்டிங்கை பிரிக்கிற மாதிரி அவர்கிட்ட இருந்த ஆட்களே பிரிச்சுட்டாங்க. பிரித்து அவர் வந்து இது பண்ணிட்டாங்க. அவரோட கடைசி காலகட்டம் வந்து ரொம்பவே கஷ்டமானதுன்னு சொல்லுவாங்க சார். இல்லை உடல்நிலை நம்ம எல்லாருமே துரோகம் பண்ணாங்க. அவர் உடல்நிலைன்றதை விட அவர் மனசு வந்து சரியில்லாமல் போயிடுச்சு. அவரை எடுத்தது எல்லாமே சக்ஸஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு அந்த இது இருக்கு இல்லையா, அந்த கல்யாணம் சாரி நம்ம நடிகர் சங்கத்துடைய கடன் வந்து சிவாஜி காலத்திலேருந்து ஆரம்பித்தது. சிவாஜி காலத்தில் ஆரம்பித்தது ஏதோ ஒரு 5 லட்சம் 10 லட்சம்னு ஆரம்பித்தது. அன்னைக்கு நினச்சிருந்தா அன்றைக்கி அவங்க கொடுத்துருக்கலாம். அன்றைக்கி முடியலை. அதை அப்படியே குட்டி போட்டு அப்படியே 60 லட்சம் 70 லட்சம் வரைக்கும் போகுது. அதுக்கு பிறகு இவர் வரும்போது அந்த நடிகர் சங்கத்துடைய கடன் அடைக்க இவர் தான் ஒரு ஃபைட் பண்ணுறாரு. ரஜினி கமல்லாம் அந்த ஃபங்க்ஷனில் கலந்து மாட்டாங்கன்னு சொல்லும்போது இவர் போய் நேரடியாக பேசுகிறாரு. இவர் வந்த பிறகு ரஜினியால் தவிர்க்க முடியல. வரேன் அப்படின்றார். ரஜினி வரமாட்டேன்ட்டாரு அப்படின்னு வெளியே சொன்னாலே அவருக்கு பேர் கெட்டு போயிடும். அப்படி தெரியும் அவர் ரஜினி சாருக்கு. நான் வரேன் அப்படின்றார். அதே மாதிரி இவரும் போய் வர்றாரு. கரெக்டாக போங்க, உங்களுக்கு மலேசியாவில் போயிட்டு இது பண்ணிடலாம், ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் சிங்கப்பூர்லேயும் பண்ணுறாங்க. ஒரு ஃபங்க்ஷன் பண்ண பிறகு ஒரு கடைக்கு ஒருத்தர் வந்து பணம் கொடுக்காம டேக்காக கொடுக்குறாரு. இன்றைக்கி நாளைக்கு நான் பணம் வாங்கிட்டு தான் போவேன்னு அங்கேயே உட்காந்துறாரு. மலேசியாவில் உட்காந்து பணம் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு அந்த கடன்லாம் அடைச்சி உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு போல்டான எதை நினைச்சாலும் கையில் எடுத்தாலும் அதே பண்ணுவார். திடீர்னு உங்களுக்கு எதை டீ நகரில் ஒரு பெண்ணை ஒருத்தன் செயின் திருடிட்டு போகும்போது காரை நிப்பாட்டி போய் ஒன்று துரத்தி பிடிச்சி அடித்து அந்த செயினை அந்த பொண்ணுக்கிட்ட வாங்கி கொடுத்து இதெல்லாம் பண்ணுவார். நேரடியாக வந்து உங்களுக்கு ஃபைட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு போல்டான ஆள். எதுவுமே போல்டாக பண்ணிவிட்டு அதே மாதிரி கட்சியில் ரீதியாக வந்து உங்களுக்கு ஒரு 8% வந்த ஆள் வந்து கடைசியாக வந்து அந்த தேர்தலில் வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு சாலிடாக எல்லோரும் தூத்து போடுறாங்க.
இவரும் தோத்து போறாரு. தோக்க முடியாத ஒரு ஆளாக இருக்கிற இவரும் தோத்து போயிடுறாரு. அவருடைய கட்சியில் அத்தனை பேரும் நிறைய பேர் தோத்து போகிறாங்க. நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து டெபிசிட்லாம் போயிருக்கு. இதெல்லாம் மிகப்பெரிய அவளுக்கு ஒரு மன வருத்தத்தை ஏற்படுது. எப்படி இருந்தோம், அவர் அந்த நேரத்தில் டிஎம்கேவோடு கொஞ்சம் டைப்பில் போகணும்னு பார்த்தா அப்படி போயிருந்தா ஜெயிச்சிருப்பார். அப்படி போக விடாமல் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த தோல்வி மிகப்பெரிய தோல்வி வந்தது. அவர் கருணாநிதி இவர் வருவார்னு பழம் நழுவி பாலில் விடும் வருவார் என் தம்பி எல்லாம் காத்திருந்தார். அவரே துரோகம் பண்ண மாதிரி ஆச்சு இல்லையா? ஒரு நல்ல தன் மேலே நல்ல பாசமும் மரியாதை வச்சுருந்த அவர் மேலேயும் அவர்கிட்டையும் வந்து நம்ம கூட்டணி சேரல, தனியாக நின்றோம். அதனால தோற்று போயிட்டோம். ஒருவேளை அவர் கூட கூட்டணி சேர்த்துருந்தா ஜெயிச்சிருக்கலாம். ஜெயிக்காவிட்டாலும் கூட அவர் கூட போயிருக்கலாமே. இந்த மாதிரி சின்ன சின்ன சலனங்கள், சின்ன சின்ன இந்த பாதிப்புகள், மன உளைச்சல் இருக்குல்ல, அந்த மன உளைச்சலில் தான் உடல்நிலை சரியாக போச்சு. மற்றபடி அவர் வந்து கல் மாதிரி இருப்பார். இப்படி தொட்டாலே உங்களுக்கு அந்த மூட்டையில் வந்து அந்த நெல் மூட்டையில் இது சொறி எடுப்பாங்க பாருங்க. அவர் விரல் இப்படி விட்டால் இவ்வளோ பெரிய ஓட்டம் வந்துடும். அந்த அளவுக்கு கை ஸ்ட்ராங்கான கை. அவரே உதாரணம் ஒரு கட்டத்தில் வந்து மன உளைச்சல் இதுக்கெல்லாம் ஆளான பிறகு உடல்நிலை சரியில்லாம போகுது. அது கடைசி காலத்தில் உங்களுக்கு மருதி கூட உராயுது. நானே ஒரு முறை மீட் பண்ணோம். ஒரு நாள் வந்து பத்திரிக்கையாளர், சினிமா பத்திரிக்கையாளர் மறுபடியும் மீட் பண்ணுவோன்றாரு. அதே மாதிரி போய் மீட் பண்ணுறோம். வாங்க ரவி என்றார். தலைவர் நான் கேப்டன், நான் சவிதா வாங்க சவிதா, வாங்க சவிதா. ஒரு சின்ன தடுமாற்றங்கள்லாம் வருது. அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஒரு பம்பரமாக சுழந்துட்டு இருந்தவர் ஒரு இடத்துலேருந்து உட்கார்ந்து இப்படி நிமிர்ந்து உட்கார முடியலை, நிற்க முடியலை அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு தான். அப்படி ஸ்ட்ராங்காக கம்பீரமாக நடந்த ஒருத்தர் இப்படி உட்கார முடியலை, யாராவது உதவியோடு தான் நீங்கள் உடை மாற்றணும் இது பண்ணணும்னு சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான். அதான் நீங்கள் அந்த பழைய படங்கள் பார்த்துட்டு இதை அவருடைய நிலையை பார்க்கும்போது அவரே எதிர்க்கும் இல்லையா? அந்த மாதிரி தான். அந்த மாதிரி இருந்தது. அவர் கொஞ்சம் உடல்நிலை ரொம்ப சரியில்லாமல் போயிட்டு மன உளைச்சலோடு இருந்தார். ரொம்ப எப்படி இருந்தோம் நாம, இப்படி ஆயிட்டோமேங்கிறது தான். சிங்கம் மாதிரி காட்டுக்கே ராஜாவா சிங்கம் மாதிரி இருந்தீங்க. அது கடைசி காலகட்டத்தில் உடல்நிலை சரியில்லாமல் ஒரு ரொம்ப நலிந்து போயிட்டார். ஒரு நீங்கள் கடைசியாக அவங்க செயலாளராக பதவி ஏற்கும்போது கூட பார்த்தீங்கன்னா யாராவது 2 பேர் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்தோம். இல்லாட்டி உட்கார முடியலை அவரால். அந்த அளவுக்கு உடல் பாதிப்பு. அதுதான் அவர் வந்து மிகப்பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுச்சு. தோல்வி தான். தோல்வி சில பேர் கூட இருந்த ஆட்களே வந்து இது பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறதான். கட்சி மாறி போயிடுறாங்களே. கட்சி மாறி போனாங்கன்னா அதுக்குன்னு ஒரு பெட்டியை அந்த அம்மா ஏற்பாடு பண்ணதான். நமக்கே எதிர்த்து இவர் குரல் கொடுக்குறாரு, நமக்கே நாக்க சொல்லிட்டு பேசுகிறாரா அப்படின்னு கோபம் வந்துடுது இல்லை அவங்களுக்கு. அதுக்கு பிறகுதான் அவர் கூட இருக்கிற எம்எல்ஏக்களை குறைச்சாலே நீங்கள் வந்து எதிர்கட்சி தலைவருங்கிற இதே போயிடும் இல்லையா? அதுதான் பண்ணாங்க. ஆட்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கு இவ்வளோ வேலை, வா வா அப்படிங்கிற மாதிரி. அந்த வேலையை அதிகமாக அந்த வேலையை சிறப்பாக செஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சசிகலாவுடைய கணவருடைய தம்பி. அவர் தான் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு உங்களுக்கு எவ்வளோ காசு சொல்லணும், நாங்கள் பெட்டி வா அந்த பக்கம், அவரை பற்றி ஏதாச்சும் புகார் சொல்லு, பேசு, டிவியில் பேசு, அவ்வளோதான். இது நடந்தது. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு அப்படி போயிருக்காங்க. பணம் வாங்கிட்டு 5 லட்சம் 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா கொடுத்துறேன் அப்படின்னா அவரை பற்றி இவர் அப்படி இந்த மாதிரின்னு சொல்லி பணம் வருதில்ல சொல்லிட்டு அவங்க கட்சி மாறிப்பாங்க. அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்களும் எவ்வளோ வாங்கியிருப்பாங்க. வாயா உனக்கு ஒரு 5 கோடி ரூபா தர்றேன், 2 கோடி, ஓகே முடிஞ்சது, உடனே கட்சி மாறி போகிறாங்க. அந்த மாதிரி தான். இப்படி கூட இருந்து நம்மளால் ஜெயித்தவங்களே இந்த மாதிரி போயிட்டாங்களே, அது ஒரு கூட இருந்த துரோகம் பண்ணுற மாதிரி தான். அது ஒரு இதுக்கு. சார் ரொம்ப நன்றிகள் சார். விஜயகாந்த் சார் பற்றி தெரியாத பல விஷயங்கள் சொன்னீங்க சார். நன்றிகள் சார். அவருடைய முதல் ஆண்டு நினைவஞ்சலில் வந்து அவருக்கு வந்து என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை நம்ம தெரிஞ்சுக்குவோம். நன்றி.